நான் பிரகாஷ் அப்ப நேற்று வீடியோ இப்போ பேசியிருந்தோம். ஸ்கை இப்போ கேப்டனா போட்டுருக்காங்க. ஓகே ஃபைன். ஸ்கை வந்து டிசர்வ்ட் பிளேயர், நாட் அ பேட் பிளேயர். இஸ் நாட் அ பேட் கேப்டன். ஒரு நல்ல பிளேயர், நல்ல கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டு ஐபிஎல்ல எல்லா மேட்ச் ஆடிட்டு தான் இருக்காரு. ஐபிஎல் வந்து ஒரு லாங் டோர்னமெண்ட், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11 மேட்சஸ் 12 மேட்சஸ் ஆடி ஆகணும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற ரீசன்லாம் பார்த்தா கட்டுக்காத மாதிரி தெரியுது. கில் இந்தியாவின் தங்க மகன், சிங்க மகன் கில்ல வந்துட்டு வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. பேர் தான் தங்க மகன், ரெக்கார்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லையே. சிவாஜி படத்துல வந்து சாலமன் பாப்பே வந்து சொல்லுவாரு, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி என்ன அடிக்கிறாரு அடிக்கல அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பெஸ்ட் அவங்க சும்மா பிளேயிங் லெவலில் இருந்தா மட்டும் போதும். சுப்மன் கில் வந்து போத் ஃபார்மட் வைஸ் கேப்டன் இப்போதைக்கு தேவையே இல்லை. வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கேகேஆர் தான். மேபி அவர்கிட்ட நூல் இல்லாதனால கம்பீர் எடுக்கல போல அவரை. இப்போ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியா எடுத்தா மிச்சல் ஸ்டார்க்கு, அதே மாதிரி வந்து நியூசிலாந்து எடுத்தா ட்ரெண்ட் போல்ட்டு, ஹர்ஷதீப் சிங் வந்து ஒன்லி